நல்ல கையை தட்டி கர்த்தர் அப்படியே மகிமைப்படுத்துங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவரை நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் அவர் பதிலை கொடுக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஆமென். சில நேரங்களில் நம்ம நினைப்ப எங்க போறது தெரியலையே, இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரவும் முடியல, இந்த இடத்தை விட்டு வெளியே போனா நல்லா இருக்குமே நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், நீங்க இந்த இடத்துக்கு விட்டு அந்த இடத்துக்கு போகுமா அங்க போகுமா நீங்க நினைக்காதீங்க. நீங்க போக வேண்டிய ஒரே ஒரு இடம் உண்டு, அது இயேசுவின் பாதபடி மாத்திரமே, தேவ பிரசன்னம் மாத்திரமே. இயேசுவின் பாதத்துல போய் உட்கார்ந்து அமர்ந்து பாருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரசன்னம் அந்த பிரச்சனையை மாற்ற வல்லமை உள்ளது. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் அப்படியே எழும்பி நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. கடந்த 5 மாதம் கிருபையா என்னை நடத்தி வந்தீரே. நல்ல தேவனை ஆராதிக்க போகிறோம். யாரு வேடிக்கை பார்க்க வேண்டாம். தயவு செய்து அங்கும் இங்கும் நடக்க வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவரே உங்க பாதம் எனக்கு போதும், உங்க பிரசன்னம் எனக்கு போதும், எனக்காக நீ யாவையும் செய்து முடிக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே. வேதம் சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மற்றோ பல காரியங்களை நினைத்து கவலை உற்றிருக்கிறார். இதை எப்படி செய்ய போகிறோம், எப்படி செய்து முடிக்க போகிறோம், ஐயோ இந்த காரியம் எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் என்ற ஒரு கவலை. ஆனால் மரியாளோ அவள் ஒரே ஒரு காரியத்தை செய்கிறார். என் குடும்பத்தில் இருக்கிற கவலை மறையணும்னா, என் குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர் போகணும்னா, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு விடுதலை வரணும்னா, நான் இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும் அல்ல, நான் போக வேண்டிய ஒரே ஒரு இடம், அது இயேசுவின் பாதம் மாத்திரமே, அது இயேசுவின் பாதம் மாத்திரமே. எனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. அடே 2 கரங்களை ஆனந்துக்கு நேராக உயர்த்தி தயவு செய்து யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பக்கூடிய நேரம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு எங்க ஓடுவோம்பா? உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்க ஓட முடியும்? எனக்கு விடுதலையை தருகிறவர் நீ, என் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் நீ. ஹல்லேலூயா. எங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்கு பயமில்லை, என் தகப்பன் நீங்க கலக்கமில்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்கு, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள. 2 கரங்களை உயர்த்தி நீங்க போதும்
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. ஆமென். எங்க பாப்போவே உணர்ந்து உணர்ந்து பாடுங்க. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. ஆமென். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோத்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே சமூகத்தை மறந்து. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், ஆமென், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. சப்பா அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க சமூகத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. ஓ நன்றி அருமையான தேவ பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கையில தனிமையை தேடிக்கொண்டிருக்கீங்க. தனிமை இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி எங்கேயாவது தனிமையாய்
நிம்மதியாய் ஒரு இடத்துல போய் இருந்தலாமோ என்று நினைத்த நாட்கள் உண்டு. அருமையான தேவ பிள்ளையே, ஓ தனிமையும் வெறுமையும் உனக்கு துணை என்று நினைச்சிட்டு இருக்கிற இல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ தனிமையா இருப்பது இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவது இல்ல, உன்னை தனிமையா விட மாட்டேன்னு கர்த்தர் வாக்குப்படுகிறாரு. தனிமையும் வெறுமையும் துணையானாலும் மயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்நாளும் ஆண்டவரே, பயம் கலக்கம் நிக்குதுப்பா. உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. உண்மைதாமா சகோதரியே, அவர் உள்ள கைகளிலுடைய வரைந்திருக்கிறார். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை எப்படி அப்பா நீங்க எனக்கு என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள. எங்க அப்பா நீங்க இருக்கீங்களே, என் அப்பா நீங்க எனக்கு இருக்க என் தகப்பன் நீங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். தனிமையும் வெறுமையும் துணையானாலும் மயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தால் என்ன ஆகுமோ? உடைஞ்சிருமா பாஸ்டர்? உடைஞ்சிருமா? வாழ்க்கை உடைஞ்சிருமா? தொழில் உடைஞ்சிருமா? கேள்வியோடு வந்திருக்கிறியோ? ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். எப்ராஹிமே, நான் எப்படி உன்னை மறப்பேன்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? வனாந்திரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடித்தது போல உன்னை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் அவ்வளவு சீக்கிரமா உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஹல்லேலூயா.